இன்னைக்கு பாத அழுத்த முறை சிகிச்சையில் நம்ம பார்க்க வேண்டிய சப்ஜெக்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு தைராய்டு சம்பந்தமான அனைத்து பிரச்சனைக்கும் எப்படி பாத அழுத்த முறை கொடுக்கறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, தைராய்டு அப்படிங்கிற நாளமில்லா சுரப்பிகளுக்கான எண்டோக்ரைன் சிஸ்டம் வந்து இந்த இடத்துல தான் இருக்குது. இதை என்ன பண்ணணும், நம்ம இதை எப்படி இயக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல இதை தூண்டும் பொழுது இப்போ நம்ம ஹெட்லைனை ப்ரெஸ் பண்ணிக்கணும். ஹெட்லைனை வந்து முறையாக நீங்கள் நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் அழுத்தம் கொடுத்துடணும். இங்கேயே பிட்ரூட்ரி, பீனியல் இதெல்லாம் டச் பண்ணிவிட்டு நல்லா அந்த மூளையோட ஃபங்க்ஷனை வந்து கரெக்டாக அந்த ஹார்மோனை வந்து ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கு இங்கே வந்து ப்ரெஷர் நல்லா கொடுத்துக்கணும். அதாவது கட்டை விரலில் நல்லா மசாஜ் ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு, அப்புறம் தொண்டை பகுதிக்கு நீங்கள் கரெக்டாக பொறுமையாக ஒரு மசாஜை கொடுத்துட்டு, இந்த மேடு மாரி இருக்குது பார்த்தீங்களா, நம்ம காலில் முதல் மேடு இந்த இடம்தான் வந்து தைராய்டு. அந்த இடத்த சின்ன ஒரு கட்டை, இந்த மாதிரி ஒரு மெலிசான கட்டையை வச்சு ரொம்ப அழுத்தம் கொடுக்காம மெதுவாக, அதாவது ஒரு கேப்பே விடக்கூடாது, கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் அந்த மேடு ஃபுல்லாகவே அழுத்தம் கொடுத்துட்டே இருக்கணும். இந்த அழுத்தம் நீங்கள் கொடுக்க 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 அந்த தைராக்சின்ங்கிற ஹார்மோன் வந்து சுரக்காமல் இருந்தாலும் அது வந்து கரெக்டான முறையில் சுரந்து அவங்களுக்கு அந்த இம்பேலன்ஸாக இருக்கிற அந்த தைராய்டு ப்ராப்ளம் வந்து சரியாகிறதுக்கு நல்ல முறையில் இது உதவி பண்ணும். இது வந்து ஒரு முக்கியமான ஒரு பாத அழுத்த முறையில் இது வந்து ஒரு முக்கியமாக இருக்குது. அனைவரும் இதை வந்து ஃபாலோ பண்ணுங்க, ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஸ்டமக் லைனையும் இதோட சேர்த்து பார்க்க போகிறோம். ஏன்னா தைராய்டில் பிரச்சனை இருந்தாலே உங்களுக்கு சரியான செரிமானங்கள் இருக்காது. அப்போ பார்த்தீங்கன்னா, இந்த தைராய்டுக்கு அடுத்து 3 விரல் அப்படியே வச்சிங்கன்னா, இந்த முதல் விரல் இருக்கு இல்லையா, அது பதிகிற இடம் வந்து ஸ்டமக் லைன், வயிறு, ஓகேவா? ஸ்டமக். அடுத்து வந்து பதிகிற இடம் உங்களுக்கு பேங்க்ரியாஸ், கணையப்பகுதி. சரியா? கணையப்பகுதி 2 பக்கமே வரும். ஒரு பக்கம் பாதி இந்த பக்கம் பாதி அந்த பக்கம் அப்படிங்கிற உறுப்பை வந்து செக்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த பக்கம் பாதி இந்த பக்கம் இருக்கும், அந்த பக்கம் பாதி அந்த பக்கம் இருக்கும். அடுத்த 3வது விரல் பார்த்தீங்கன்னா டியோடினம், சிறுகுடலுக்கும் அந்த இறப்பைக்குமான கப்பகுதியை தான் வந்து இந்த டியோடினல் சொல்கிறோம். அதாவது இதை 3ஆ பிரிக்கக்குள்ள இந்த அப்பர் பார்ட் வந்து உங்களுக்கு அப்பர் கேவிட்டியும், மிடில் சம்பந்தமான நம்மளோட இறப்பை, மண்ணீரல், கல்லீரல் இந்த மாதிரி பார்ட்டையும், இதோட அடுத்த பகுதியானது என்னவா பிரிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு பெருங்குடல், ஜனன உறுப்புகள் இந்த மாதிரி சம்மந்தப்பட்டது 3 பார்ட்டாக பிரிக்கிறோம். அது 3 பார்ட்டில் ஃபர்ஸ்ட் பார்ட் இது வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் பார்ட் எண்டில் இந்த முடிவு, இந்த ரேகை இருக்கு இல்லையா, இது வந்து பார்த்தீங்கன்னா டயாஃபார்ம், உதரவிதானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அந்த குடல் இயக்கங்கள் எல்லாமே இதுக்குள்ளே வந்துடும். அந்த குடல் இயக்கங்களை மெயினாக பார்க்க வேண்டியது நீங்கள் ஸ்டமக்கு, பேங்க்ரியாஸு, டியோனினல் பார்த்துட்டு சிறுகுடலை லைட்டாக ப்ரெஷர் பண்ணிக்கணும். சிறுகுடல் இயக்கம் தான் ஹார்மோன் டிசார்டருக்கான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம செரிமானத்தில் பாதிப்பு வரும். அந்த ஹார்மோன் ரிலேட்டடாக வர்றதுனால இந்த சுகர் ப்ராப்ளம் கூட இதனால தான் அதிகமாக நிறைய பேருக்கு வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ சிறுகுடல் இயக்கம் நல்லா இருந்துட்டாலே உங்களுக்கு கரெக்டான செரிமானம் இருக்கும், மெட்டபாலிசம் அங்கே ஒழுங்காக நடக்கும், குளுக்கோஸும் நல்ல முறையில் அங்கே கன்வெர்ட் ஆகி உறுப்புகளுக்கு தேவையான அனைத்து சக்தியையும் நல்ல குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு இந்த சிறுகுடல் நல்லா இருந்தால் தான் அது நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லை, சிறுகுடல் அல்சர் இருந்தாலோ, பெப்டிக் அல்சர் இந்த மாதிரி பிரச்சனைகள், ஐபிஎஸ் தொந்தரவு, எதுக்களிப்புத்தன்மை இந்த மாதிரி பிரச்சனைலாம் சொல்லுவாங்க, அவங்களுக்கு கூட இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு பலன் அளிக்கக்கூடியது. இந்த ஹெர்னியா பிரச்சனை உள்ளவங்களுக்கு மட்டும் இந்த சிறுகுடல் பகுதியில் வந்து நீங்கள் அழுத்தம் கொடுக்கக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, சில பேர் இந்த ஹெர்னியானால வலை வச்சு தச்சிருப்பாங்க. அந்த மாதிரி சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சிறுகுடல் பகுதியில் வந்து அவங்களுக்கு நீங்கள் அழுத்தம் கொடுக்காதீங்க. ஏன்னா அது கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வலை வந்து தள்ளி போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. நீங்கள் அதை வந்து பண்ணாதீங்க, சரிங்களா? அப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா, நல்லா பாருங்கள். அப்புறம் இந்த லாஸ்ட்டில் இந்த சிறுகுடல் இது, இந்த லாஸ்ட்டில் அதை பார்த்தீங்கன்னா, இந்த இடம் இருக்குல்லையா, நம்மளோட குதிகால்,
குதிகாலுக்கு மேல் பகுதி எல்லாம் பார்த்துங்க. இங்க இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது அப்பண்டிஸுங்கிறது. சரியா? நம்ம சிறுகுடல்ல இருந்து மலக்குடல் அதாவது பெருங்குடலுக்கு அப்பண்டிஸுங்கிற இதுல தான் கனெக்ட் ஆகும். அந்த இடம் வந்து எல்லாருக்குமே ஆக்சுவலா ஒரு வலி இருக்கும், கடுமையான ஒரு பெயின் இருக்கும். அது எல்லாருக்குமே பெயின் இருக்கும். ஏன்னா அப்பண்டிஸுங்கிறது ஒரு முக்கியமானது. யாருக்காவது அப்பண்டிஸ் பெயின் இருக்கு, எனக்கு வந்து உங்கள்கிட்ட சொல்றாங்க இந்த மாதிரி எனக்கு ஆப்ரேஷன் பண்ண போகணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா, அதுக்கு முன்னாடி கூட நீங்க ஜென்ரலா இதை ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே வரும்போது கூட அதுல இருக்கிற அந்த பிரச்சனைகள் எல்லாம் சரி செய்யப்பட்டு உங்களுக்கு அப்பண்டிஸ் வந்து நல்ல ஒரு குடல் இயக்கத்துக்காக தான் இருக்கும். அப்பண்டிஸுங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம பெருங்களோட இயக்க சக்தியை வந்து அதிகரிக்கிறது தான் அதோட வேலை, அதோட பணி. அது நிறைய பேருக்கு தெரியாம அதை வெட்டி தூக்கி போட்டுறோம் அவசியம் இல்லைன்னு. அது வந்து ஒரு முக்கியமானது. அந்த பெருங்குடல் இயக்கத்தை வந்து நீங்க அதாவது ஒரு பகுதி இங்க இருக்கு, அடுத்த பகுதி வந்து இடது காலில் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். இப்போ நான் வலது கால் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்பண்டிஸுங்கிறது வலது காலில் தான் ஸ்டார்ட் ஆகும். அதை மேலே இழுத்து நம்ம இங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அழகா நம்ம நேர கொண்டு போய் அந்த அந்த இணைப்போட கொண்டு போய் விட்டுறணும். அவ்வளோதான். இழுத்து நேரா அந்த அப்டமன் கேவிட்டியில மெதுவா இழுத்து கொண்டு போய் அழகா விட்டுறணும். இந்த மாதிரி ஒரு 5 முறை. இப்போ நம்ம பார்த்துருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, சிம்பிளா தான் பார்த்துருக்கோம். நம்ம எல்லாமே எண்டோகிரைனை தான் டச் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு பிட்ரூட்டரி பீனியலை டச் பண்ணியிருக்கோம். தைராய்டு அது சம்பந்தமான உள்ள நம்மளோட ஸ்டமக் லைன்ல அதாவது செரிமானத்திற்கு தேவையான உறுப்புகளை மட்டும் இன்னைக்கு டச் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஒரு ஒரு ரிஃப்ளெக்ஸ் சிஸ்டம்ங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நோய், அதாவது ரிஃப்ளெக்ஸுங்கிறது எல்லா உறுப்புகளுக்கும் செய்யலாம். ஆனா ஒரு நோயின்னு வந்துட்டாங்க, இப்போ எனக்கு தைராய்டுன்னு வந்திருக்காங்க, இப்போ எனக்கு மூட்டு வலின்னு வந்திருக்காங்க, இப்போ எனக்கு வந்து வயிற்று வலின்னு வந்திருக்காங்கன்னா, பர்டிகுலரா நீங்க ஒரு ரிஃப்ளெக்ஸ்ல அவங்களுக்கு நிவாரணம் கொடுக்கணும் அப்படின்னா நீங்க எப்படி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சில உறுப்புகளை ரூட்ராஸ் மூலியமா தூண்டி தான் இதை பண்ண முடியும். எல்லாத்தையும் ஸ்டிமுலேட் பண்ணா சரியாயிரும் அப்படிங்கிறது அடுத்த கட்டம். ஆனா சில இப்படிதான் ரூட்டுன்னு இருக்கு. இப்போ தைராய்டுனா இப்படிதான் நீங்க ஃபாலோ பண்ணி போகணும் அப்படின்னு சில ரூட் இருக்கு. இந்த ரூட்ராஸை பிடிச்சி நீங்க ரிஃப்ளெக்ஸ் ஒவ்வொரு இதுவும் செய்யக்குள்ள உங்களுக்கு நல்ல ஒரு எஃபெக்ட் வந்து ரிஃப்ளெக்ஸ் அலர்ஜில கிடைக்கும். இது நிறைய பேருக்கு தெரியாம அவங்க வாரத்துல ஒன்று போய் செஞ்சுட்டு வருவாங்க. ஆனா செஞ்சுட்டு வர்றது தப்பு இல்லை, ஆனா அது படிப்படியா சரியாகும். ஆனா அது என்ன, அவங்க நோய் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சி கரெக்டா அதுக்கேத்த இந்த மாதிரி எல்லாத்தையும் தூண்டணும் கூட அவசியம் இல்லை. அந்த பர்டிகுலர் டிசீஸ்க்கு என்ன பாயிண்ட்ஸ், என்ன ஆர்கன்ல ஸ்டிமுலேட் கொடுக்கணும், எவ்வளவு ப்ரெஷர் கொடுக்கணும், அதுக்கு ரிலேட்டடான ஹார்மோன், அது ரிலேட்டடான எண்டோகிரைன் சிஸ்டம், அதுக்கு ரிலேட்டடான ஆர்கன், இந்த மாதிரி தனித்தனியா டச் பண்ணி அதோட வெளி உணர்வு உறுப்பு, அதோட உள் உணர்வு உறுப்பு, இந்த மாதிரி விஷயங்களை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கலா அவங்களுக்கு நோயிலிருந்து முழுவதுமாக நிவாரணம் கிடைக்கிறதுக்கு இந்த ரிஃப்ளெக்ஸாலஜி வந்து ரொம்ப ஒரு முக்கியத்துவமா இருக்கும். நம்ம வந்து இன்னைக்கு நம்ம சொல்லித்தரது எல்லாமே சிம்பிளான ஒரு பயிற்சி தான். இப்போ நான் வந்து வலது காலில் வந்து உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். சரியா? நீ கேமரால பார்க்க அப்படி தெரியும், இது வலது காலில் இருக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். அடுத்து இடது கால்ங்கிறது வேற கட்டத்தில் அதே மாதிரியே வரும். அதுல ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் ஒவ்வொரு இடம் மாறுபடும். அதுக்கான சார்ட்டெல்லாம் வந்து நீங்க பார்க்கணும்னா நான் அடுத்தடுத்த இதில் சொல்றேன். அப்படி மெயினாக பார்க்கணும்னா நீங்கள் கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணி கூட ரிஃப்ளெக்ஸாலஜி சார்ட்னு போட்டிங்கன்னா கூட வரும், நீங்கள் பார்த்துங்க. ஆனால் இன்னும் நல்லா தெரிஞ்சுங்க, ரிஃப்ளெக்ஸாலஜி நான் ஒவ்வொரு பாயிண்ட்டையும் அடுத்தடுத்த பதிவில் மிக தெளிவாகவும் நீங்களே வீட்டில் ரிஃப்ளெக்ஸை செஞ்சு உங்கள் நோயை குணப்படுத்திக்க போகிறீங்க. அந்த அளவுக்கு நான் கிளாஸ் எடுக்க போகிறேன். அனைவரும் இந்த கிளாஸை மறந்துடாமல் பயன்படுத்திக்கிங்க. நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு அடுத்தடுத்து வர்ற வீடியோவை எழுதி நோட்டில் வச்சுக்கிங்க. அதுதான் மெயின். ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து நீங்கள் தைராய்டு இஷ்யூக்காக நான் கொடுத்துருக்கேன். இது எத்தனை நாள் சார் செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 21 நாள் செய்யணும். 21 நாள் நீங்கள் எவ்வளோ ப்ரெஷர் கொடுக்கணுங்கிறது மட்டும் நான் சொல்லிடுறேன் அடுத்ததில். 21 நாள் நீங்கள் செய்யக்குள்ள தைராய்டு ப்ராப்ளம் கிளியர் ஆகும். அது சம்மந்தமான உங்களுக்கு இதில் வந்து உங்களுக்கு செரிமானத்தில் தொந்தரவு இருந்தாலும் அந்த பிரச்சனையும் சரியாகும். மலச்சிக்கல் இருக்கும் உங்களுக்கு, அந்த பிரச்சனை சரியாகும். இது இந்த செரிமான பிரச்சனைலாம் சரியாயிருச்சுனாலே உடல் சோர்வு நீங்கிறோம், முடி கொட்டுறது நின்றோம், அந்த சைடு எஃபெக்ட் பூரா நின்றோம். அந்த உடம்பு வெயிட் ஏறுது, கெயின் ஏறுது, குறையுது, கூடுது, இந்த மாதிரி பிரச்சனையை கூட அடுத்தடுத்த கட்டத்தில் எலும்பு வலிகள் இது கரெக்டாக, அதாவது உங்களுக்கு உள்ள எண்டோகிரைனும் ப்ளஸ் அந்த செரிமானங்கள் தொந்தரவான சிஸ்டம் சரியாயிட்டாலே உங்களுக்கு அதோட ரிலேட்டடான சிம்டம்ஸ் எல்லாமே கிளியர் ஆயிடும். ஓகேங்களா? அதுக்காக நம்ம இப்படி ஒழுங்கான முறையில் வந்து நம்ம ரிஃப்ளெக்ஸ் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன்.
நீங்கள் அனைவரும் ஒரு நோட்டு போட்டு இன்னையிலேருந்து ஒவ்வொரு டிசீஸ்க்கும் எப்படி ப்ரெஷர் கொடுக்குறதுங்கிறத கிளியராக எழுதி வச்சுங்க. யாருக்காவது தெளிவாக புரியல அப்படின்னா என் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் தெளிவாக விளக்கி தரேன். இதை விட கிளியராக நான் வந்து வீடியோ போடுறதுக்கு நான் உதவி உங்களுக்கு செய்கிறேன். சரியா? இப்போ நல்லா கவனிச்சிங்க. அடுத்து ஒரே ஒரு முறை உங்களுக்கு நான் சொல்லிடுறேன், இதை தெளிவாக நல்லா கவனிச்சிங்க. நீங்கள் தைராய்டு இப்போ ட்ரீட் பண்ண போகிறீங்க. இது நான் வலது கால். சரியா? வலது கால் இடது கால் ரெண்டு பக்கமே தைராய்டு இருக்குது. நான் ஒரு பக்கம் காட்டினேன், ஆனால் ரெண்டு பக்கமே செய்யணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் இந்த சார்ட்டை பார்த்தா தான் உங்களுக்கு ஞாபகம் வரும். இருந்தாலும் நான் என்னன்னு விவரத்தை சொல்லிடுறேன், நீங்கள் புரிஞ்சுங்க. நீங்கள் இந்த கட்டை விரல் இருக்கு இல்லையா, இந்த கட்டை விரல்ல எல்லாத்துலேயுமே ஒரு இடம் கேப் விடாமல் இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் வாங்கி வச்சுக்கிங்க. ஆன்லைனில் கிடைக்கும், ஒரு 100 ரூபா 50 ரூபா வரும். இந்த மாதிரி ஸ்டிக் ஒன்று வாங்கி வச்சுக்கிங்க. நல்லா ஃபுல் மசாஜ் கொடுத்துங்க. உங்களால் எவ்வளோ ப்ரெஷர் தாங்க முடியுமோ. சில பேருக்குலாம் தொடவே முடியாது. அந்த டிப்ரெஷனாக இருக்கவங்களுக்குலாம் பயங்கர வலி இருக்கும். அந்த மாதிரி உள்ளவங்களும் ஒன்றும் இது பண்ண தேவை கிடையாது. நல்லா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கொடுத்துங்க. இங்கே வலி குறைய குறைய உங்களோட பிரச்சனைகள் சரியாதுங்கிறத மட்டும் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க. சரிங்களா? நீங்கள் அதை விட்டுட்டு என்னடா இது வலிக்குதே அப்படின்னு சொல்லி பயப்படாதீங்க. இது யாராவது ஒருத்தவங்க இந்த வீடியோவை பார்த்து அவங்க சேவ் பண்ணி வச்சுட்டு கூட உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு கூட செய்ய சொல்லுங்கள். சூப்பராக இருக்கும். இதை முடிச்சிடுங்க. முடிச்சுட்டு அடுத்து கழுத்து பகுதி. கழுத்து பகுதி எதுக்குன்னு கேட்டிங்களா, உங்கள் தொண்டை பகுதி வீங்கிடும் தைராய்டுனால. சரிங்களா? கடலை வந்துருச்சு, கட்டி வந்துருச்சுன்னு சொல்கிறீங்கல்ல, அதுக்கு வந்து இங்கே நல்லாவே நீங்கள் அங்கே தொட்டாலே அவங்களுக்கு தெரிஞ்சிடுவாங்க. தைராய்டு வந்தவங்களுக்கு இங்கே தொடவே முடியாது. அந்த அளவுக்கு இங்கே பெயின் இருக்கும். அடுத்து என்ன பண்ண போகிறீங்க, அடுத்து ஒரு சிம்பிளாக அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மேடு. முக்கியமானது நான் சொன்ன இந்த மேடு, இதுதான் அதில் ஒரு முக்கியமானது. இந்த மேடு தான் அந்த தைராய்டோட இது. இந்த என்ன செய்யணும், இந்த மேடு ஃபுல்லாகவே நீங்கள் உங்களால் எவ்வளோ முடியுமோ மேக்ஸிமம் ஒரு 10 நிமிஷம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். போதும். 10 நிமிஷம் நீங்கள் வந்து இதில் மசாஜ் கொடுக்கணும். அவ்வளோதான். நான் வச்சுங்க ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷம் நான் சொன்ன சிஸ்டத்தில் நீங்கள் கொடுத்துக்கணும். அடுத்து இந்த அப்படியே அது இந்த மேடு இறங்கின 3 விரல் வச்சிங்கன்னா நான் சொன்னேன் ஸ்டமக்கு, பேங்க்ரியாஸ், டியோடினம், இந்த 3த்தையும் கரெக்டாக ஒரு பேக் மாதிரி இருக்கும். இந்த இடத்த அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு 3 விரல் வச்சிங்கன்னா அது பேக் மாதிரி. அதையும் அப்படியே சுத்தமாக நல்லா உடச்சி விட்ருங்க. நல்லா கிளியராக உடச்சி விட்டு நல்லா மசாஜ் மாதிரி நல்லா கொடுத்துருங்க. நல்லா செரிமான அசிடிட்டி ப்ராப்ளம் எதுவாக இருந்தாலும் சூப்பராக கிளியர் ஆயிடும். அவங்க வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, நல்லா பசிக்குது சார், நீ செஞ்சதுக்கப்புறம் எனக்கு நல்லா பசி இருக்குது சார், நல்லா உடம்பு நல்லா ஹெல்த்தியாக இருந்துச்சு சார் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் கூட இதில் வந்து நல்ல முறையில் க்யூர் ஆகும். அதை முடிச்சுட்டு அப்படியே ஒன்றும் இல்லை, அப்படியே கீழே வந்துடுங்க. இதை முடிச்சிட்டிங்களா? அந்த 3 விரல் வச்சு முடிச்சிட்டிங்களா? 3 விரல் முடிச்சோடனே அந்த எண்டுலேயே பார்த்தீங்கன்னா, அதாவது நடு அதாவது பாதம், அந்த பாதத்துக்கு நடுவில் ஒரு குழி இருக்கு இல்லையா, இது அப்படியே வந்து சிறுகுடல் நல்லா தேய்ச்சி விட்டுறலாம். இல்லை இந்த மாதிரி மசாஜ் கொடுத்துட்டு சிறுகுடல், ஸ்மால் இன்டெஸ்டைன், இது முக்கியமானது சார். பார்த்துங்க, ஸ்மால் இன்டெஸ்டைன் சரியாக இருந்தால் தான் உங்களுக்கு சுகரோட ரேட்டிங் எதுவுமே கூடாது. உங்களுக்கு நல்ல ஒரு குடல் இயக்கம் இருக்கும், மலஜல கழிவுகள் நல்லா இயங்கும், சுகர்ஸ் ப்ராப்ளம் வராது. உங்களுக்கு வந்து இன்சுலினோட சர்க்குலேஷன் வந்து கரெக்டாக கிடச்சி அதில் குளுக்கோஸ் கரெக்டாக கன்வெர்ட் பண்ணி சத்துக்கள் அங்கே தான் பிரியும். எல்லா வைட்டமினும் பிரிகிற இடம் வந்து நம்மளோட திருப்பார்கடல்னு சொல்லுவாங்க, நம்மளோட சிறுகுடல். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த இதில் கீழே வரீங்க, இதில் மேலே இருந்து அப்பண்டிஸில் மேலே மெதுவாக 1 இன்ச் அளவு, இதுலேருந்து 1 இன்ச் அளவு தான். இந்த எண்டில் இருந்து நல்லா கேட்டுங்க, இந்த எண்டுலேருந்து 1 இன்ச் அளவு வச்சு மேலே அப்படியே ஏற்றி இப்படி கீழே விட்டுறீங்க. அவ்வளோதான். இது வந்து வலது காலுக்கு சார். இதை மட்டும் செய்யுங்க. எடுத்தனே இதை செஞ்சுட்டு இடது காலில் இறக்கணும். ஆனால் நீங்கள் வலது கால் செஞ்சுருங்க, இடது காலில் நான் அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இதை ஏற்றி இறக்கக்குள்ளே, இதை ஏற்றி இறக்கின உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரத்தில் பயங்கரமாக பசி வரும். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு மோஷன் வர மாதிரி ஒரு சிம்டம்ஸ் கூட தோணலாம் சில பேருக்கு முதல்ல செய்கிறவங்களுக்கு. அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக போயிட்டு வரலாம். இது செஞ்சுட்டு 1/2 மணி நேரத்துக்கு தண்ணி குடிக்கக்கூடாது, 1/2 மணி நேரத்துக்கு சாப்பிடக்கூடாது. இது பாத்ரூம் போயிட்டு வந்தால் காலில் தண்ணி ஊற்றக்கூடாது. இந்த மாதிரி ரிஜெக்ஷன் மட்டும்தான் இருக்குது. மற்றபடி இதுக்கு உணவு முறைகள் இதெல்லாம் வந்து நார்மலான உணவு முறையில் எல்லாம் சாப்பிட்டுக்கலாம். புளிப்பான பதார்த்தங்களையும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிங்க. அதையும் அந்த ஃப்ரிட்ஜில் வைத்த ஐட்டங்களை மட்டும் கொஞ்சம் நீங்கள் கம்மி பண்ணிக்கிங்க. இது ஒரு முக்கியமான இதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அடுத்தடுத்த பதிவுகளை நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்கள். அடுத்தது எழுதி வச்சுக்கிங்க. இப்போ தைராய்டுக்கு அடுத்த வீடியோ இன்னொன்று இருக்குது, கம்பேக்ட் இன்னொன்று இருக்குது, அதையும் சேர்த்து தான் கொடுக்கணும். இதை முடிச்சிருங்க ஒரு காலில். அடுத்தது வந்து நான் சொல்கிறேன், அடுத்த வீடியோ வந்து நான் நாளைக்கு போஸ்ட் பண்ணுவேன். போஸ்ட் பண்ணோன்னே நீங்கள் எனக்கு அடுத்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணக்குள்ளே நீங்கள் எனக்கு
கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்து உங்களுக்கு என்ன டிசீஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி கூட நான் வீடியோ உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஓகே, நன்றி. சொல்லியிருந்தேன் தைராய்டுக்கான பாத அழுத்த முறை சிகிச்சை இதை பற்றி சொல்லியிருந்தேன். இப்போ இன்னைக்கு நம்ம வந்து எப்படி என்ன பார்க்க போகிறோம்னா, தைராய்டுக்கு அந்த கால்லையும் அழுத்தணும் இந்த கால்லையும் அழுத்தணும்னு சொல்லியிருந்தேன். பார்ட் 1ல் சொல்லியிருந்தேன். அந்த காலில் வந்து ரைட்டில் எப்படி செய்கிறது அப்படின்ட்டு. இப்போ இடது காலில் வந்து அதை எப்படி முடிக்கணும் அப்படிங்கிறத வந்து நான் சொல்லிடுறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இது தைராய்டுங்கக்குள்ள இந்த 2 பேலன்ஸ் கரெக்டாக நீங்கள் பண்ணால் மட்டும்தான் தைராய்டு மட்டும் சரியாகும். மற்ற இதெல்லாம் ஒரு பக்கம் நீங்கள் சில அழுத்தங்கள் மாற்றி கொடுத்தா கூட சில இது எடுத்துக்கும். ஆனால் தைராய்டு மட்டும் அப்படி கிடையாது. ஏன்னா ஹார்மோன்கிற ரிலேட்டடுங்கிறதுனால சில விஷயங்களை நீங்கள் அப்படி தான் கொடுத்தாகணும் இதில். அதனால இதுக்கு கொஞ்சம் ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. நான் அதெல்லாம் அடுத்தடுத்து சொல்கிறேன். இப்போ இதை மட்டும் நீங்கள் ஈஸியாக ட்ரிக்கை தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் போதும். நம்ம டீப்பாக உள்ளே போக வேணாம். ஏன்னா வீட்டிலே நம்ம ஒரு மருத்துவம் பார்க்கணும் அப்படின்னா கொஞ்சம் எளிமையாக புரிஞ்சுக்கிறது முக்கியம். சும்மா போய் டீப்பாக நம்ம கற்றுக்கிட்டு நம்ம இன்னொருத்தவங்களுக்கு பண்ணுறதுலாம் அடுத்த லெவல் பார்க்கலாம். முதல்ல நம்ம இதை பார்த்துருக்கோம் சரிங்களா. இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அந்த காலில், இது வந்து இடது கால். ஏற்கனவே பார்த்தது வலது கால். இப்போ இடது காலில் பாருங்கள். இடது காலில் தைராய்டு வந்து நம்ம செக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம பிக்டோ வந்து நல்லா ப்ரெஸ் பண்ண சொல்லியிருந்தோம். எந்த கேப்பும் இல்லாமல் ப்ரெஸ் பண்ண சொல்லியிருக்கோம் உங்களுக்கு. அடுத்து பாருங்கள், அடுத்து கழுத்து பகுதி, அந்த கடலை பகுதியும் அதே மாதிரியே பண்ணிக்க போகிறீங்க. அந்த மேடான பகுதி தான் தைராய்டோட கிளாண்டுன்னு சொல்லியிருக்கேன். அதை கரெக்டாக வந்து இது வந்து நம்மளோட அந்த மூச்சுக்குழல் ப்ளஸ் உணவு குழல் பகுதி இது ரைட்டுங்களா. இந்த 2 விரலுக்கு நடுவில் வரும். இதை வந்து அப்படியே ஸ்டிமுலேட் பண்ணுறீங்கன்னா இது மேலே அப்படியே ஸ்டிமுலேட் பண்ணி கொண்டு வந்து இந்த சைடில் அப்படியே விட்டுறீங்க. விட்டுட்டு அதில் அப்படியே நீங்கள் ப்ரெஷர் பண்ணிக்க வேண்டியதுதான். இது அப்படியே வந்து தைராய்டு பாரா தைராய்டு எல்லாத்தோட பகுதியும் இதுதான். வலி வந்து அந்த மாதிரி தைராய்டு பிரச்சனை உள்ளவங்களுக்கு அந்த இடத்த நீங்கள் தொடவே முடியாது. கடுமையான வலி இருக்கும். நம்ம சொல்லலாம் சும்மா அது ஒன்றும் தெரியாது சார், நான் இதுக்கு முன்னாலே எனக்கு சில பேர் சொல்லுவாங்க, சார் இதுக்கு முன்னாடி எனக்கு இந்த மாதிரி வலி இருந்ததே எனக்கு தெரியாது சார், இந்த இடத்துல இப்படியா வலிச்சிருச்சு அப்படின்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு கடுமையான பெயின் இருக்கும். தைராய்டு பேஷண்ட்டை கேட்டால் தெரியும் சரியா. நார்மலாக உள்ளவங்களுக்கு அந்த அளவுக்கு பெயின் இருக்காது. இதை நார்மலாக உள்ளவங்க செஞ்சுக்கலாமா சார்னு கேட்டால் கண்டிப்பாக செஞ்சுக்கலாம். ஏன்னு சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு உறுப்புக்கும் அதுக்கு தேவையான ஒரு ரிஃப்ரெஷ் கொடுக்குறது தான் இதோட சிகிச்சை. அதனால் நீங்கள் கண்டிப்பாக வந்து அது இருக்கிறவங்க இல்லாதவங்கிறதாங்க பிரச்சனை இல்லை, யார் வேணாலும் செஞ்சுக்கலாம். அப்படி உங்கள்கிட்ட பக்கத்தில் அக்கு ஹீலர் யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்கள்ட்ட போயிட்டு கூட நீங்கள் ஒரு வீக்லி ஒன்ஸ் வந்து ஒரு ரிஃப்ளெக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட உங்கள் உறுப்புகளில் இருக்க அனைத்து பிரச்சனைகளும் உடலில் உள்ள கழிவுகள் எல்லாமே நீக்கி உள் உறுப்புகள் எல்லாம் வலுப்படும். அதுதான் இந்த சிகிச்சையோட முக்கியமான ஒரு விஷயம். நல்லா புரிஞ்சுக்கிங்க. அடுத்து நான் சொன்ன மாதிரி அடுத்த 3 விரல் வைக்கிறோம். அந்த 3 விரலில் ஃபர்ஸ்ட் விரல் வந்து ஸ்டமக் லைன். ஓகேங்களா, போன வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், கிளியராக சொல்லியிருப்பேன் அதில். அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த விரல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேங்க்ரியாஸில் வந்துடும். அடுத்து டியோடினல். இந்த 3 விரல் வச்சிங்கன்னா, அதாவது இந்த மேடு பகுதிக்கு அப்புறம் 3 விரல் வச்சிங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு இந்த இது வந்துடும் அப்படின்னு. இப்போது அங்கே வந்து நம்ம பார்த்துருப்போம் சிறுகுடல் பாதி அப்படின்ட்டு. சிறுகுடலில் பாதி இங்கே தான் கனெக்ட் ஆகும். நீங்கள் அப்ராக்சிமேட்டாக வச்சுக்கிங்க. இதோட நடுப்பகுதி இந்த பல்ல பகுதி இருக்கு இல்லையா, இதுதான் சிறுகுடல் நான் வச்சுக்கிங்க. அதை வந்து மெதுவாக நீங்கள் எப்போதும் போல் டீப்பாக நீங்கள் ப்ரெஷர் கொடுத்துருங்க. என்ன ஒன்று, நீங்கள் ப்ரெஷர் கொடுக்கக்குள்ள கேப்பே இருக்கக்கூடாது. நீங்கள் ஒரு அழுத்தம் கொடுத்தீங்கன்னா அதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு அழுத்தம் கொடுக்கணும். இதுதான் இதோட ப்ரொசீஜர். நல்லா புரிஞ்சுங்க. ஒரு அழுத்தம் கொடுக்குறீங்கன்னா அடுத்து பக்கத்துலேயே ஒரு அழுத்தம் கொடுக்கணும். அப்போ அதை ஃபாலோ பண்ணியே போகணும். ஒரு கோடு மாரி போட்டு போகணும். அது பக்கத்தில் அடுத்தடுத்து ஒரு புள்ளி வைப்போம்ல, அடுத்தடுத்து புள்ளி வைக்கிறீங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி அந்த இம்ப்ரெஷன் இல்லாத இடத்துல கரெக்டாக நீங்கள் புள்ளி அழுத்திக்கிட்டே போகணும். இதுதான் இதோட மெயின் இது. ஏன்னா நீங்கள் கேப் விடாமல் கொடுக்கும்போது மட்டும்தான் அதோட ஃபங்க்ஷன் வந்து நல்ல முறையில் இருக்கும். ஓகேங்களா. இதை முடிச்சுட்டு இப்போ பெருங்குடல் அங்கே வந்து பாதியிலே நான் விட்டுருப்பேன். பார்த்தீங்கன்னா இப்போ 2 கால்லையும் பாருங்கள், ஈஸியாக புரியும். பெருங்குடலில் பாருங்கள். இப்போது வலது பக்கம் அப்பண்டிஸ்லேருந்து ஏற்றி 1 இன்ச் அளவு ஏற்றி நேராக கொண்டு வந்து இங்கே இறக்கி விட்ருக்கேன் சரியா. அதை வலது காலில் இருந்து இப்போ இடது காலுக்கு நான் எடுக்கிறேன். நல்லா பாருங்கள், இடது காலில் எடுக்கிறேன்னா இது எங்கே இருந்து இருக்கோ எடுத்தானே இந்த அளவு. நல்லா பாருங்கள், இது எங்கே முடியுதோ அந்த இடத்துல இருந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணணும். நல்லா பார்த்துங்க, அது முடிகிற இடத்துல இருந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணி திருப்பி நல்லா அப்படியே கொண்டு வந்து அப்படியே நீங்கள் நல்லா வழிச்சு விடணும். வலிச்சு கொண்டு வந்து அப்படியே இறக்கிறதுக்கு அந்த எண்டு வரையும் போயிடணும். பிகின் எண்டு வரையும் போனால் இங்கே ஒரு பள்ளம் வரும். அந்த பள்ளத்துலேருந்து மெதுவாக கீழே இழுத்து அதேமாதிரி 1 இன்ச் அளவு எல்லாம் கேட்டுங்க. 1 இன்ச் அளவு தான் அந்த ஸ்டமக் லைன் உள்ள அந்த 1 இன்ச் அளவு வந்து திருப்பி அப்படியே கீழே அப்படியே வந்து அப்படியே லெஃப்டில் வந்து இந்த இடத்துல தான் வந்து
நம்மளோட மலவாய் ஆனஸ் இருக்கு, அந்த இடத்துல ஒரு டைட் பண்ணிடணும். மலவாயில் இப்போ டைட் பண்ண உடனே உங்களுக்கு கடுமையான வலி இருக்கும். எல்லாருக்குமே அந்த இடத்துல வந்து ஒரு பெயின் இருக்கும். பட் இந்த மூலவியாதி பிரச்சனை உள்ளவங்களுக்கு, ஆனஸில் ஃபிஸ்டுலா இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்களுக்கு, ஆனஸில் அரிப்பு இருக்குது, இச்சிங் இருக்குது, எனக்கு வந்து இப்போ சில பேருக்குலாம் மூளை இருந்து ஆப்ரேட் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்குலாம் கூட இந்த இடம் வந்து வலி அதிகமாக இருக்கும், கடுமையாக இருக்கும் அவங்களுக்கு வலி. சரிங்களா? அப்போது இந்த இடத்த அவங்க ப்ரெஷர் கொடுத்துட்டே இருக்கும்போது அந்த மூலத்தினால் வரும் குவியல் கூட ஆட்டோமேட்டிக்கலாக கரைஞ்சிரும். சரிங்களா? இதை பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக இந்த லிம்பை மட்டும் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த நடுவில் லிம்புன்னு ஒன்று இருக்குது, இதை லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க. ரைட் தானே? இப்போ இனி வரையும் என்ன பார்த்துருக்கோம்? தைராய்டு சம்மந்தமான இஷ்யூக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுறது ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜிலங்கிறத மட்டும்தான் இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிங்க. சரியா? அதில் வலது கால் இடது கால், அதில் வலது கால் உள்ளதை ஏற்கனவே சொல்லியிருந்தேன், அது தெளிவாக இருந்திருக்கும். வலது கால் உள்ளது. இப்போ வலது காலம் இடது காலம் சேர்த்து என்ன பண்ணணுங்கிறத கிளியராக நான் சொல்லியிருக்கேன். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்க. இப்போ அடுத்தடுத்து என்னென்ன உறுப்புகள் அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம அடுத்தடுத்த உறுப்புகளில் கிட்னி கல் சரி பண்ணுறது, சிறுநீரக தொந்தரவுக்கு, சுகருக்கு, வீசிங், ஆஸ்துமா இந்த மாதிரி பிரச்சனைக்கு, சிறுகுடல் இயக்கத்திற்கு, மலச்சிக்கல் பிரச்சனைக்கு, கால் பிளாடர் ஸ்டோனுக்கு, லிவர் ப்ராப்ளத்துக்கு எல்லாத்துக்குமே அக்குப்ரெஷர் வந்து நம்ம வந்து எப்படி நம்ம இதை வந்து ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி மூலம் சரி பண்ணுறதுங்கிறத நம்ம அடுத்தடுத்து சொல்ல போகிறோம். நீங்கள் அனைவரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுட்டு அடுத்தடுத்து வர்ற வீடியோ நோட்டில் எழுதி வச்சுக்கிங்க. பாயிண்ட்ஸை மட்டும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இதில் ப்ரெஷர் எப்படி கொடுக்குறதுங்கிறது தான் சூட்சமோ. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கலாக உங்களுக்கு வீட்டில் இருந்தே நீங்கள் சிகிச்சை கொடுத்து உங்கள் நோயோட வீரியத்தை ஃபஸ்ட்டு குறைச்சி நீண்ட நாட்கள் நீங்கள் தொடர்ந்து செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக நோயிலிருந்து சிறப்பாக வெளியில் வந்துடலாம். இது ஒரு முக்கியமான வாத அழுத்துமுறை சிகிச்சை. 5000 வருட பழமை மருத்துவம். இது நிறைய பேருக்கு தெரியாது. தெரிஞ்சவங்க இதை கமெண்ட் பண்ணுங்கள், தெரியாதவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.